ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் சிறப்பு சமையல். இன்றைக்கி குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச சிக்கன் 65 சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக குவிக்காக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவு சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சரியாக இருக்கும். அது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் தட்டி சேர்க்குறனால 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மைய அரைச்ச பேஸ்ட்டு சேர்க்குறீங்க அப்படின்னா 1 ஸ்பூன் சரியாக இருக்கும். அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறமா 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 2 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி கருவேப்பிலை சேர்க்கும் போது ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த கருவேப்பிலையோட வாசம் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி அழுத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த மசாலா அப்புறம் மாவு எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அது எல்லாமே நல்லா சிக்கனோட எல்லா இடத்துலையும் கோட்டாகி வரும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு முட்டை தேவைப்பட்டதுன்னா 1 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆனால் முட்டை சேர்க்காமலே ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு முட்டை வாசம் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 மூடி லெமனை ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். 1/2 கிலோ எடுத்துருக்கிறதுனால 1/2 மூடி லெமன் ஜூஸ் சரியாக இருக்கும். 1 கிலோ எடுத்திங்கன்னா 1 லெமனை அப்படியே முழு லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமும் நல்லா இந்த மாதிரி அழுத்தி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த புளிப்பு சுவை எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற விட்டுறலாம். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுப்பில் கடாய் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்து நல்லா காய வச்சுருக்கோம். அதில் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் துண்டுகளை சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா மீடியம் ஹீட்டில் இருக்கட்டும். எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுன்னா சிக்கனோட வெளியெல்லாம் கருத்து போயிடும், உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி சிக்கன் துண்டுகளை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்மில் இருந்தால் கூட எண்ணெய் குடிக்கும், அதனால் அளவாக வச்சுக்கோங்க. சிக்கன் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி எடுத்து விடுங்க. லைட்டாக ஒட்டிகிட்ருக்கும், அதை இந்த மாதிரி மெதுவாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டு சிக்கன் எல்லாமே செப்பரேட் பண்ணி விட்டுறலாம். 2 டைம் இந்த மாதிரி எடுத்து விடுங்க. அப்போ தான் ஈவனாக வறுபட்டு வரும். இல்லைன்னா ஒரு சைடு மட்டுமே கரிஞ்சு போயிடும், இன்னொரு சைடு கரெக்டாக வேகாது. அவ்வளோதான். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. மசாலா எதுவுமே உதிர்ந்து போகலை, ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வறுபட்டு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நம்ம எந்த விதமான கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை, பட் ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம எல்லா சிக்கன் துண்டுகளையும் சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட சுவையான சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம எந்த விதமான கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை, ரொம்ப நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வான் சிறப்பு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.